ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சாமா சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான வெரைட்டி ரைஸ் லெமன் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 200 கிராம் அரிசி 1 மணி நேரம் ஊற வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு இதை ஆற விட்டுடலாம். குக்கரில் கூட வச்சுக்கலாம், ஆனால் கரெக்டாக தண்ணி வைக்கணும், குழையக்கூடாது, உதிரி உதிரியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும் லெமன் சாதம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதிகமாக போடக்கூடாது, லைட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சின்னதாக 2 எலுமிச்சப்பழம் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போது லெமன் சாதத்தை தாளிச்சிடலாம். 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இப்போது 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது எல்லாம் சேர்த்துட்றேன். நல்லா பொன்னிறமாக பொரியட்டும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை தோலெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துட்றேன். ஏற்கனவே வறுத்து வச்சது தான், நல்லா லைட்டாக வறுத்தா போதும். தேவைப்பட்டால் முந்திரி கூட சேர்த்துக்கலாம். நான் முந்திரி சேர்த்துக்கல. 3 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துட்றேன். நல்லா வதங்கிருச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தை எடுத்து கொட்டி கிளறிடலாம். ஸ்டவ் ஆனில் இருக்கக்கூடாது. அந்த சூட்லேயே கலரணும், இல்லைன்னா ஆன் பண்ணியிருந்தால் கசப்பு வந்துடும். இதிலேயே கிளறிடலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது உருளைக்கிழங்கோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.